திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, புரட்டாசி மாத பலன்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புரட்டாசி மாதம் கால புருஷனுக்கு 6வது மாசம் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கணும். பெருமாளுடைய முழு அனுகிரகமும் கிடைக்கக்கூடிய மாதம். பெருமாளுக்கு நிறைய மாதங்கள் 3 மாதங்கள் 4 மாதங்கள் வருடத்துல விரதம் இருக்கணும். அதுல முதன்மையானது அப்படின்னு பாத்தீங்கன்னா புரட்டாசி மாதம். இந்த மாதம் விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு செய்பவர்களுக்கு கடன் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே விலகுது. பெரிய நோயில் இருக்கிறீங்க, நோய்க்கு ஒரு தீர்வே இல்லாம இருக்கு அப்படின்னாலும் அதுவும் விலகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள். கேஸ் ஏதாவது இருக்குது உங்க பக்கம் சாதகம் இல்லாம இருக்குது அப்படின்னா, நியாயம் உங்க பக்கம் இருந்தால் கண்டிப்பாக நேர்மைக்குண்டான பெருமாள் நிச்சயமாக உங்களுக்கு அதுல ஒரு வெற்றியை ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது பாத்தீங்கன்னா, வேலை இல்லாம இருக்கக்கூடியவர்களுக்கும் வேலையில பிரச்சனையில இருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த மாதம் விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு செய்யும் பொழுதும் வேலையில இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகும். அதே போல இந்த மாதம் என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் புரட்டாசியாக இருக்கக்கூடிய கன்னியா வீட்டிலே இருக்கிறார். செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் துலா வீட்டுக்கு இருக்கிறார். இதே வீட்டில இருந்து தன்னுடைய சொந்த வீட்டு இந்த மாதம் முழுவதும் பார்த்துட்டு இருக்க போகிறார். புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் கன்னியா வீட்டுல 16ஆம் தேதி வரைக்கும், 16ஆம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா துலா வீட்டுக்கு வருகிறார். கேதுவும் ராகுவும் அதே இடத்துலதான் நிக்குது. ராகு உங்களுக்கு கும்பத்திலையும், கேது உங்களுக்கு சிம்மத்திலையும். சனி பகவான் வக்கர கதியில் இருக்கார். நவம்பர் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் வக்கரம்தான். ஜாதகத்துல யாருக்கெல்லாம் சனி வக்கரமா இருக்குதோ அவர்களுக்கெல்லாம் நல்ல யோகத்தை கொடுக்க போகிறார். யாருக்கெல்லாம் சனி வக்கரம் இல்லையோ அவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். அடுத்தது பாருங்க, இந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் சிம்ம வீட்டுல இருக்கார். 23ஆம் தேதி வரைக்கும் சிம்மத்தில் இருந்துட்டு அதற்கப்புறம் கன்னியா வீட்டுக்கு வரப்போகிறார். இதுல கிரக சேர்க்கைகள். அடுத்தது இந்த கேதுவும் சுக்கிரனும் சேர்ந்தால் பெண் சாபம் அப்படிங்கறது நம்ம எடுத்துக்கணும். இந்த பெண் சாபம் இருக்கக்கூடிய வீட்டுல எல்லாமே பாத்துட்டீங்கன்னா குலதெய்வம் தெரியாம இருக்கும். குலதெய்வம் இருந்தாலும் பலன் கொடுக்கல. குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே பிரச்சனைகள் நடக்கிறது. வீட்டுல இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் நல்லா இல்லாம இருக்கிறது. திருமண வாழ்க்கை கணவன் மனைவிக்குள்ள ரொம்ப பாதிப்புகள் ஏற்படுறது. கணவர் ஒரு ரூம்லயும் மனைவி ஒரு வீட்லயும் இருப்பாங்க. சிறு வயதில் விடோவாகிறது, விதவையாகிறது, கணவரை விட்டு வாழக்கூடிய ஒரு அமைப்பு. இதெல்லாம் இந்த பெண் சாபத்தினுடைய தாக்கம். இது இந்த கேது சுக்கிரன் சேர்க்கை உங்க ஜாதகத்துல இருந்தாலும் இதனுடைய பாதிப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். இதுல இன்னும் பாசிட்டிவா நம்ம சொல்லணும்னு பாத்துட்டீங்கன்னா, இவர்களுக்கு இது சார்ந்த எல்லாமே குலதெய்வம் என்ன பண்ணணும், குலதெய்வத்துக்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறது எல்லாமே தெரியும். ஆனா அவர்களால செயல்படுத்த முடியாது அப்படிங்கறதா உண்மை. பித்திருக்களும் வேலை செய்ய மாட்டாங்க. குலதெய்வம் தோஷம் இருக்கக்கூடிய வீட்டுல பித்திருக்களும் வேலை செய்யாது. பிதிர் தோஷங்களும் ஏற்படும். அடுத்தது சூரியன் புதன் சேர்க்கை. உங்க ஜாதகத்துல சூரியனும் புதனும் சேர்ந்து இருந்தால் நல்ல படிப்புக்குண்டான நல்ல வேலை கிடைக்கிறது. நல்ல நாலேஜ், சிறந்த அறிவாளி அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட வேலை இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதுலயே உயர் அதிகாரிகளாக இருக்கக்கூடியது. அது கவர்மெண்ட்ல எழுத்து துறையில இருக்கக்கூடியவர்கள், ஆடிட்டிங் சம்பந்தப்பட்டது, பத்திர பதிவுகள் சம்பந்தப்பட்ட துறையில நல்ல சம்பளத்தோட இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இதெல்லாம் இந்த புதனும் சூரியனும் சேர்ந்திருந்தால் ஏற்படுத்தக்கூடிய ஒரு கிரக சேர்க்கை. அடுத்தது இந்த புதன் செவ்வாயோட சேர்ந்து வரக்கூடிய காலகட்டங்கள்ல செவ்வாய் புதன் சேர்க்கை அப்படிங்கிறது கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங் ஒர்க் சம்பந்தப்பட்டவங்க, ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்க, வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு எல்லாமே மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதுலயே உணவு தொழில் செய்யக்கூடியவர்கள், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் சம்பந்தப்பட்டது, மளிகை சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்க, பினான்ஸ் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு எல்லாமே ஒரு உயரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த கிரகச்சேர்க்கை. இது உங்க ஜாதகத்தில் இருந்தாலும் இந்த மாதம் உங்களுக்கு நிச்சயமாக யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இப்ப ஒவ்வொரு கிரகச்சேர்க்கையும் நம்ம பொதுவா இந்த கிரகங்கள் சேர்ந்தால் இந்த பலன்கள் கொடுக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்கிறோம். இனி பாத்துட்டீங்கன்னா ஜாதகத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இந்த கிரகச்சேர்க்கை என்னென்ன பண்ணுது அப்படிங்கறத நம்ம தெளிவா பார்க்கலாம். மகர ராசிக்குண்டான புரட்டாசி மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். மகர ராசியின் அதிபதி சனி பகவான் வக்கர கதியில் இருக்கார். ராசி அதிபதி வக்கரமானால் நேர் பாதையில போயிட்டு இருந்தீங்கன்னா அதுல ஒரு இடைஞ்சல் அப்படிங்கிறது உண்டு. ஏன்னா உங்களுக்கு வாக்கிய முறைப்படி, அதே போல பாத்தீங்கன்னா திருக்கணித முறைப்படி, ஒவ்வொரு பஞ்சாங்க ரீதியா 7.5 சனி முடிஞ்சிருச்சு முடியல அப்படிங்கிற நிறைய குழப்பங்கள் இந்த மகர ராசிக்கு தினமும் பாக்குறாங்க. தினமும் வரக்கூடிய ஜாதகத்துல மகர ராசி வர்றப்போ இதெல்லாம் கேக்குறாங்க. அப்போ உங்க ஜாதகத்துல முடிஞ்சது முடியல, அது வேற விஷயம். ஆனால் சனி பகவான் வக்கரத்துல இருக்காரு. இப்போ ராசி அதிபதி வக்கரத்துல இருக்கும்போது எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு பண்ணுங்க.
அப்போ அவரே 2ஆம் அதிபதியும் ஆகிறதுல பணம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கையாள்வதை கவனமா வச்சுக்கோங்க. பணம் கொடுக்கல் வாங்கலே கொஞ்சம் கவனமா இருங்க. தேவையில்லாத உங்களுக்கு சில சில மனக்குழப்பங்கள் குடும்ப ரீதியாகவும் ஏற்படும். ஏன்னா 2ஆம் இடங்கிறது குடும்பம் இல்லையா? அப்ப குடும்ப ரீதியாகவும் சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் உண்டு. அடுத்தது செவ்வாய். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 4 மற்றும் 11ஆம் அதிபதியான செவ்வாய் 10ஆம் வீட்டுல இருந்து நேரம் உங்களுடைய 4ஆம் வீட்டை பாக்குது. அப்ப 4 கூடையவர் 10க்கு வரும்பொழுது கேந்திராதிபதி கேந்திரத்துல இருப்பது யோகமே. பெருமாள் ஸ்தானத்தை கேந்திரம்னு சொல்லுவோம். இப்போ பெருமாளுடைய அனுகிரகம் புரட்டாசி மாதம் மகர ராசிக்கு அருமையா இருக்கு அப்படிங்கறது அமைப்பு. அப்ப 4ஆம் வீட்டை பார்க்கும் பொழுதும் அவர் 10ஆம் வீட்டுல இருக்கும் பொழுதும் வீடு மனை சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கைகூடும். 10ஆம் இடம் தொழில் கண்டிப்பா வளர்ச்சி உண்டு. இத்தனை நாள் பாத்தீங்கன்னா மகரத்துக்கு தொழில் இல்ல, ஏன்னா 7.5 சனி முடிஞ்சுமே இன்னும் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு தொழில் வளர்ச்சி இல்லாம இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்போ இந்த மாதத்துல இருந்து ஓரளவுக்கு உங்களுக்கு தொழில் வளர்ச்சி அப்படிங்கறது நீங்க எதிர்பார்க்கலாம். 10ல் செவ்வாய் வரக்கூடிய காலகட்டம் தொழில் உண்டு. ஏன்னா அவர் உங்களுக்கு 11ஆம் அதிபதி 10ல இருக்கும்போது அதுல லாபத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார். போட்ட உழைப்புக்குண்டான ஊதியத்துக்குண்டான எல்லா விஷயமும் உங்களுக்கு சக்சஸ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பை நிச்சயமாக இந்த மகரத்துக்கு இந்த செவ்வாய் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது சுக்ரன். சுக்ரன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராசிக்கு 5 10 குடையவர். 5 10 குடையவரான சுக்ரன் 8ஆம் வீட்டுல போய் மறையுது. இது மட்டும்தான் கொஞ்சம் ஒரு சின்ன மைனஸ். என்னன்னு பாத்தீங்கன்னா 5 குடையவர் 8ல அது கேது சுக்கரனோட சேரும் பொழுது பாத்துட்டீங்கன்னா பெண் சாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. ஜாதத்துல இந்த சேர்க்கை இருந்தாலும் இல்லாட்டியும் ஆணாக இருந்தால் பெண்ணிடம், பெண்ணாக இருந்தால் கொஞ்சம் ஆண்களிடம் கவனமா இருந்துக்கணும். ஏன்னா 5 குடையவர் 8க்கு வந்ததுன்னா கொஞ்சம் பெண்கள் சார்ந்த விஷயத்துல ஏதாவது ஒரு பணப்புழக்கங்களோ ஏதோ ஒரு சின்ன சின்ன கெட்டவே 8ஆம் அதிபதியும் ஆகிறாரு இல்லை, 8ஆம் வீட்டுல இருக்காரு இல்லைங்களா? 8ங்கிறது அவமானம்னு சொல்றோம். இப்ப ஏதாவது சின்ன ஒரு அவமானத்தை கொடுத்துரும். அப்பயே செய்யாட்டியும் கூட சின்ன அவமானத்தை கொடுத்து ஒரு தலைகுனிவை கொடுக்கும். அதனால கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்தி கொள்ள வேண்டும். அப்ப அவரே 10 குடையவராகி 8ல இருக்கும்போது கொஞ்சம் தொழில் வளர்ச்சியில கொஞ்சம் கவனமா இருங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுல கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னா அங்க கேதுன்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் பெரிய கிரகம் உட்கார்ந்துருக்கு. கேதுங்கிறது பாத்தீங்கன்னா சர்வம் வாயின்னு சொல்றோம். அதையெல்லாம் முழுங்கிக்கும். அப்போ நீங்க அதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுங்கிறது இந்த மாதம் வேண்டாம். ஒரு மாசம் 2 மாசம் கழிச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது என்பது தொழில் ரீதியாக அப்படிங்கிறது கொஞ்சம் சிறப்பு. அதே போல அடுத்தது புதன். புதனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 9ஆம் வீட்டிலே ஆட்சி உச்ச பலம் பெறுகிறார். அவர் 6 குடையவரும் ஆகிறார். அப்ப 6 மற்றும் 9ஆம் அதிபதியானவர் 9ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்க போகுது. ஏன் அப்படி சொல்றேன்னா அது குரு பார்வை பெறப்போகுது. அடுத்தது 16ஆம் தேதிக்கு மேல தந்தை மூலமாக லாபங்கள், தந்தை சொத்துக்கள் மூலமாக லாபங்கள், பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பது, கடன் அடைக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள், கடன் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப தலைவலி பிரச்சனையா இருக்குது, அதெல்லாம் ஒரு தீர்வு. 6 நாளே உங்களுக்கு கடன், நோய், வழக்கு, வேலை சார்ந்த விஷயம் தானே. அப்ப வேலைக்காக வெளிநாடு வெளியூர் போறது, ஏன்னா 9ஆம் இடங்கிறது டிஸ்ட்ரிக்ட் தாண்டி டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட் தாண்டது, அதே போல ஸ்டேட் தாண்டி ஸ்டேட் போறது எல்லாமே 9ஆம் இடம் தான். அப்ப அதெல்லாம் பாத்துட்டீங்கன்னா அதுல போகணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக அதை நீங்க ட்ரை பண்ணலாம். அதற்குண்டான எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தாராளமாக நடக்கும். 6 9 தொடர்பு ஏற்பட்டாலே கண்டிப்பாக வேலை வாய்ப்பு உறுதி. யாருக்கெல்லாம் வேலை இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாமே பாத்துட்டீங்கன்னா இந்த புரட்டாசி மாசத்துல கண்டிப்பா வேலை வாய்ப்புகள் உண்டு. அதே போல 16ஆம் தேதிக்கு மேல ஆனாலும் பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு துலா வீட்டுக்கு வந்துருவார் செவ்வாயோட சேர்க்கை. அப்போ அதுவே குரு பார்வையோட இருக்கும்பொழுது தொழில் ரீதியாகவும் சொந்த தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கும் வளர்ச்சி. அப்போ 9 குடைவர் 10க்கு வரும்பொழுது தர்ம கர்மாதிபதி யோகம் 16ஆம் தேதிக்கு மேல வேலை செய்யும். அப்ப தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா முழுக்க 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 ஆண் வாரிசு பிறப்பதற்குண்டான வாய்ப்புகள், கோவில் கட்டுமான பணிக்கு உதவுவது, தந்தையை நீங்களும் சேர்ந்து தொழில் பண்ணுவது, அல்லது உங்க தந்தையினுடைய தொழிலை உங்களுக்கு கொடுப்பது, அல்லது உங்களுடைய தொழில மகனுக்கு கொடுப்பது, இதெல்லாம் இந்த மாதம் உண்டு. நிறைய கோவில் கட்டுறதுக்கு உதவி பண்றது, அதுக்காக செலவு செய்யறது, ஆன்மீக செலவுகள் செய்யறது, ஒரு பெயர் புகழ் மதிப்போடு இருக்கிறது, இது எல்லாமே 16ஆம் தேதிக்கு மேல இருக்கும். இப்போ முழுக்க முழுக்க 16ஆம் தேதிக்கு மேல உங்களுடைய நல்ல விஷயங்களை செய்யும் பொழுது அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக குரு பார்வையோடு நடக்க போகுது. மகரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா ஓரளவுக்கு அதிகமாகவே நன்மைகளை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கு. சனி வக்கரம் இல்லை, அதை மட்டும் உங்க ஜாதத்துல பாத்துக்கோங்க. அதை பார்த்துட்டு மட்டும் அடுத்தது மூவிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பாருங்க. செவ்வாய் அருமையா இருக்காரு, தொழில் நல்லா இருக்கு. இந்த மாதம் ஒவ்வொரு மாதம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி பலன் வரும். மகரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல பாத்துட்டீங்கன்னா தொழில் அருமையா இருக்க போகுது, லாபங்கள் நல்லா இருக்குது. அதே போல வீடு மனை சொத்துக்கள் கொஞ்சம் ஆரோக்கியம் நல்லா இருக்கு. இது 3ல மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணினீங்கன்னா இது உங்களுக்கு நல்ல ஒரு நிலை அப்படிங்கறத நம்ம அடையலாம். மத்ததெல்லாமே ஓரளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பலன் தான். ஏன்னா குரு உங்களுக்கு மகரத்துக்கு 6க்கு மறைந்தாலும் கொஞ்சம் நோயோ கடனோ இருந்துகிட்டே இருக்கும். ஆனாலும் இருப்பினும் அந்த 6ஆம் அதிபதி 9ல இப்ப ஆட்சி உச்ச பலம் பெறும் பொழுது கடனை அடைக்கிறதுக்கு அந்த புதன் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணியே தீரணும். அப்ப கண்டிப்பா கடன் அடைக்கிறதுக்கு, நோய் விலகறதுக்கு உண்டான வாய்ப்புகள், வேலை வாய்ப்புகள் எல்லாமே மகரத்துக்கு இந்த மாதம் முழுக்க 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 100க்கு 200% ஏதோ ஒரு வழியில கிடைத்தே ஆகணும் அப்படிங்கிறது அமைப்பு. எல்லாமே பாத்துட்டீங்கன்னா உங்க ஜாதக ரீதியாகவும் தசாபுத்திகள் ரீதியாகவும் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடும்.
மகரத்துக்கு 100க்கு ஒரு 70% மேல நன்மையில் நடக்கக்கூடிய இந்த மாதம் புரட்டாசி மாதமாக இருக்கு. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவேதி சரணம்.